இன்வெஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குங்க. ஓகே. அனுபவம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அனுபவம் இருந்தாதான் வரணும், அனுபவம் இருந்தாதான் வரணும், அனுபவம் இருந்தாதான் வரணும். ஒரே கேள்விங்க. அனுபவம் இருந்தாதான் எந்த தொழிலும் செய்ய முடியும். நிறைய பேர் வந்து சக்சஸ் இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு. அனுபவம் இருந்தாதான் எந்த தொழிலும் செய்ய முடியாதுங்க. அனுபவம் தெரிஞ்சால கூட வச்சுக்கலாம், நாம கத்துக்கலாம் படிப்படியா. நம்ம கத்துக்கிற விதத்துல தான் இருக்குதுங்க. எல்லா தொழிலும் நம்ம அனுபவத்தோட வரலன்னா எந்த தொழிலுமே இல்ல. மாடு இப்படிதான் எடுக்கணும்னு இருக்கா? புதுசா வர்றவங்க எப்படின்னா வரவங்களுக்கு அவங்க எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய கிளைமேட் எப்படி இருக்கு, அது இல்லாம கிளைமேட் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கு, எப்படி செட்டு போட்டிருக்காங்கல்ல, ஓபன் வெளி ஃபார்மா இல்ல எந்த அளவுக்கு மேய்ச்சல் கொடுக்குறாங்க அதையும் பாக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் குறைவா இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு 2வது லாக்டேஷன் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் கூட இந்த குண வயசுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது பிரீடு வயசு எடுத்தா அந்த குணமும் இருக்குங்க. ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தோம்னா அதுல போடுற முதல் வந்து வீணாவாதுங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த ஃபார்மே வேணாம் அப்படின்னு கூட அவர் சேல்ஸ் பண்ணிடலாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு வயசு இருக்கிற மாடு என்னைக்குமே ரேட்டு கூடுதலா தான் விற்கிங்க. அதனால வந்து அவங்களுக்கு வேணான்னு விட்டு போனா கூட அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா வருங்க. இப்ப தோராயமா சொல்றோம்னா ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 70 ரூபாய் சேஃப்டி பண்ணி வைக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நம்ம எப்படி இது பண்ணாலும் கத்துக்கிட்டு நமக்கு ஃபார்ம் செட் பண்ணி சக்சஸா போனாலும், ஒருவேளை நமக்கு வேற எதனா ஜாப் கிடைச்சு போனாலும் அந்த ஃபார்ம் எடுக்கிறதா இருந்தா ஒரு 7 லட்ச ரூபாய் கைக்கு வர மாதிரி எடுக்கணுங்க. அந்த பால் நமக்கு 3 லட்ச ரூபாய் லாபம் வந்துருங்க. முதலுக்கு வீணாவாம எடுத்துருங்க. மாட்டு தொழில நஷ்டம் எல்லாம் கிடையாதுங்க.